அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுட்டெழுத்துக்கள் பார்க்க போறோம். சுட்டெழுத்துக்கள் அப்படின்பது ஒன்றை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். அந்த சுட்டெழுத்துக்கள் வந்து ஆ இ உ அப்படின்னு 3 வகைப்படும். இந்த ஆ இ உல ஊ என்கிற சுட்டெழுத்து தற்போது வழக்கில் இல்லை. சரிங்களா? இந்த சுட்டெழுத்துக்கள் வந்து அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு என வகைப்படுத்தப்படும். அகச்சுட்டு அப்படின்னா வந்து சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தரும். சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராது. சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தரல அப்படின்னா அது அகச்சுட்டு. புறச்சுட்டு அப்படிங்கிறது சொல்லுக்கு புறத்தே இருந்து பொருள் தரும். சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். இப்ப அகச்சுட்டு பாருங்க, அவன் அவன்கிற சுட்டெழுத்துல சுட்டெழுத்துக்கான ஆவை நீக்கிட்டு அப்படின்னா வன்னுங்கிறது பொருள் தருமானா தராது. புறச்சுட்டுல வந்து அப்பையன், அப்பையன்ல ஆ அப்படிங்கிறது சுட்டெழுத்து. அப்ப சுட்டெழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா பையன் அப்படிங்கிறது ஒரு பொருள் தரும். இப்ப அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மை சுட்டு அப்படிங்கிறது என் பக்கத்துல இருக்கவங்களை குறிக்கக்கூடியது அண்மை சுட்டு. செய்மை சுட்டு அப்படிங்கிறது தொலைவுல இருக்கவங்கள குறிக்கக்கூடியது. இப்ப அண்மை சுட்டுக்கான எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இகரம். இப்ப என் பக்கத்துல இருக்க நான் சொல்லணும் அப்படின்னா இப்பையன், இம்மரம், இவ்வீடு அப்படின்னு நான் சொல்லலாம். இதே தூரத்துல இருக்கணும் போயிட்டு நானு இப்பையன், இவ்வீடு, இம்மரம் அப்படின்னு சொல்லலாம்னா சொல்லக்கூடாது. அப்ப செய்மை சுட்டுக்கான எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அகரம் தான். அந்த வீடு, அம்மரம், அவ்வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்ற இந்த அந்த இந்த அப்படின்னு சொல்லி திரிஞ்சு வந்துச்சுன்னா அதுதான் சுட்டு திரிபு எனப்படும். நன்றி.